கரெக்ட்டா ஒரு 3 நாள் முன்னாடி, இதே சுகர் கேன் ஜூஸ் கடையில தான் 3 சுகர் கேன் ஜூஸ் வாங்கி குடிச்சேன் ஒரேடியா. பயங்கர காஃபு, ஃபீவரு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? பாருங்க கிரீஸ் பாருங்க. அந்த இடத்துல வந்து பயங்கரமா வந்து அழுக்கா இருக்கு. எவ்வளோ நாள் கழுவுனாங்களோ, கழுவலையோன்னு தெரியல. சுத்தி ஈ மொக்கிது. இதெல்லாம் அவரோட க்ளவ் கூட அவர் போடல. கை உறை கூட அவர் போடல. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீ குடிச்சிட்டு வந்த அப்படின்னு நினைக்கலாம். ஆமா, ஒரு ஆசைக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ரோட்டு கரும்புச்சாறு டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஒரே டைம்லயே 3 கரும்புச்சாற அங்கேயே ஸ்பாட்லயே காலி பண்ணிட்டு வந்துட்டேன். அவரு மனசு வருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். சின்ன வயசுல எவ்வளோ இடத்துல வந்து நம்ம வந்து நான் குடிச்சிருக்கேன். எவ்வளோ இடங்கள்ல நீங்களும் குடிச்சிருக்கலாம். அந்த காரணத்தினால நம்ம வந்து இப்போ அதே மாதிரி நம்ம பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு பாக்டீரியாவோ இல்லை வேற ஏதாவது கிருமிகளோ எப்படி ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் போய் குடிக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடிங்க. வயசானவங்க வாங்கி கொடுப்போம், வயசானவங்க குடிக்கலாம். அப்போ அது ப்ராப்ளம் ஆயிரும் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த ஐஸ் கட்டிகளும் லோக்கல் ஐஸ் கட்டிகள் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஐஸ் கட்டிகள் அந்த ஐஸ் கட்டிகளை பயன்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரலாம். அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ.